ஹலோ மக்களே, காலியா இருக்கிற செவுத்து மேல அழகா ஸ்டாண்ட் வச்சு செடி வச்சிருக்கோம் பாருங்களேன். செடி வளர்க்கறதுக்கு இடமே இல்லப்பா, இந்த செவுரு தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொஞ்சம் இடத்துல எவ்வளவு பைகளை அடுக்கி வச்சிருக்கோம் பாருங்களேன். இவ்வளவு எடைய இந்த ஸ்டாண்ட் தாங்குமா? இந்த வால் மவுண்ட் ஸ்டாண்ட எப்படி இங்க மாட்டினேன்? இந்த வால் மவுண்ட் ஸ்டாண்ட என்ன மெட்டீரியல்ல செஞ்சிருக்கேன்? இந்த வால் மவுண்ட் ஸ்டாண்ட எப்படி செய்யறது? இந்த வால் மவுண்ட் ஸ்டாண்ட என்னென்ன அளவுகள்ல செஞ்சிருக்கேன்? இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாம். ஹார்ட் ஆர்கேஜஸ் இது நாட் ஜஸ்ட் a யூடியூப் சேனல், இது ஒரு ஃபேமிலியா டெக்னாலஜி, கார்டனிங், வீலாக்ஸ், குக்கிங், DIYன்னு சொல்லி 5 தலைப்பின் பேர வீடியோஸ் போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மாடி தோட்டத்துல செடி வளர்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா எங்க மாடியில வெறும் செவுரு மட்டும்தான் இருக்குது. இதுல எங்கெங்க செடி வளர்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், ஏற்கனவே மாடி தோட்டம் வச்சிருக்கோம், நிறைய செடி வச்சிருக்கோம், இடமே இல்ல, அதுல எங்க நாங்க செடி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும், இந்த மாதிரி செவுரு மட்டும் தான் இருக்கு காலியா கேம்ப் அப்படிங்கிறவங்களுக்கும் கண்டிப்பா இந்த வால் மவுண்ட் ஸ்டாண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நம்ம செய்ய போற வால் மவுண்ட் பார்த்தீங்கன்னா 5 அடிக்கோ இல்ல 10 அடிக்கோ இல்ல உங்களுக்கு எவ்வளவு நீளம் வேணுமோ அது பண்ணிக்கலாம். பட் ஆனா நான் பிக்ஸ்டா பாத்தீங்கன்னா 5 அடி சைஸ் இருக்கிற மாதிரி, ஓகேவா? ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா 5 ஃபீட் சைஸ் இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா நான் ரெடி பண்ணிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செவுருனா கார்னர் இருக்கு, ஓகேங்களா? இதுல இருந்து 5 அடிக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லையா, எம்டிஆர் இருக்கக்கூடிய செவுத்துல 5 அடிக்கு வச்சுக்கலாம். இல்ல வந்து எனக்கு கண்டினியூஸா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது வந்து 10 அடிக்கு வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வால் மவுண்ட் ஸ்டாண்ட்ல பாசிபிளா இருக்குங்க. இப்போ இந்த வால் மவுண்ட் ஸ்டாண்டை நம்ம வச்சு கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகுதுங்க. இதுல பாருங்க, கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் அடுக்கி வச்சு இதுல வந்து பூச்செடி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க காய்கறி கூட செடி கூட பார்த்தீங்கன்னா வளர்க்கலாம். சின்ன த்ரோபேக் சைஸ் பார்த்தீங்களா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வளர்க்கலாம். இதுல நான் எப்படி வச்சிருக்கேன் அப்படின்னா 5 அடிக்கு ஒரு ஸ்டாண்டு, இந்த பக்கம் ஒரு 5 அடிக்கு ஒரு ஸ்டாண்டு, ஆக மொத்தம் 10 அடிக்கு பார்த்தீங்கன்னா லென்த்தா போட்டிருக்கேன். இந்த வால் மவுண்ட் ஸ்டாண்டை மெயினா எதுக்காக வைக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா, எனக்கு வந்து இடம் இல்லை மாடி பக்கத்துல, மாடி பொறுத்தவரைக்கும் மொட்டை மாடி பொறுத்தவரைக்கும் எனக்கு இடம் இல்லை. அதனால இந்த வால் மேலையும் அதுக்கப்புறம் இந்த வாலை ஒட்டியும் இருக்கக்கூடிய இடத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வால் மவுண்டை ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வால் மவுண்ட் ஸ்டாண்டுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா நமக்கு எம்டிஆர் ஸ்பேசஸ் தான் இருக்கும். நம்ம ஏதாவது திங்ஸ் ஏதாவது வைக்கணும் அப்படின்னா நம்ம வச்சுக்கலாம். புதுசாக விதையில இருந்து நாற்று வளர்த்தோம் பார்த்தீங்களா, இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக தான் இருக்கும், அது இதுக்கு அடியில் வச்சுக்கலாம். இந்த வால் மவுண்ட் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் குணா கார்டன் ஐடியாஸ் அப்படிங்கிற அவருடைய யூடியூப் சேனல் தான் இந்த ஐடியா கொடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்டாண்டு பொறுத்த வரைக்கும் H5O Farms வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா 2056 ரூபா சம்திங் ரேட்ல பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் நான் பில்டு பண்ணது பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாண்டே எனக்கு 2000 ரூபா டோட்டலாக காஸ்ட் ஆச்சு. இதை எப்படி பண்ண அப்படின்னா, ஏபிஎஸ் கோட்டட் பைப்பால செய்யப்பட்ட இந்த பா வடிவத்தை சுவர்ல இந்த மாதிரி பொருத்திட்டு, அடுத்ததா ஏணி மாதிரி இருக்கக்கூடிய இந்த வடிவத்தை அந்த சிவத்துல பதிச்ச அந்த கம்பி மேல வச்சோம்னா ஸ்டாண்டு தயார். ஏபிஎஸ் கோட்டட் பைப் அப்படிங்கிறது இப்போ நார்மலா மார்க்கெட்ல எல்லா பக்கமும் கிடைக்குதுங்க. பிளாஸ்டிக் பைப்புக்குள்ள இரும்பு பைப் இருக்குங்க, அதுதான் ஏபிஎஸ் கோட்டட் பைப். நான் சேலம்ல லோக்கல்ல தேடி பார்த்தப்போ இந்த ஏபிஎஸ் கோட்டட் பைப்பு எங்கேயுமே இல்லைங்க. இந்தியா மார்ட் வெப்சைட்ல நிறையவே ஏபிஎஸ் கோட்டட் பைப் விற்கக்கூடிய செல்லர்ஸை நீங்க பார்க்கலாம். அந்த மாதிரி ஏபிஎஸ் கோட்டட் பைப்பை இந்தியா மார்ட்ல செல் பண்ணக்கூடிய சென்னையில இருக்கக்கூடிய ஒரு செல்லர் கிட்ட தான் இந்த ஸ்டாண்டு செய்ய தேவையான ஏபிஎஸ் கோட்டட் பைப்பை எனக்கு வேணுங்கிற அளவுகள்ல கட் பண்ணியே வாங்கிக்கிட்டேங்க. இந்த ஏபிஎஸ் கோட்டட் பைப்பை ஜாயின் பண்றதுக்கு இந்த மாதிரி HG கிளாம்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டல் கிளாம்ப்ஸ் அதுவும் மார்க்கெட்ல நிறையவே கிடைக்குதுங்க. இந்த பா ஷேப்ல இந்த முதல் பீஸை ஏ அப்படின்னும், இந்த 2வது பீஸை பி அப்படின்னும், இந்த 3வது பீஸை சி அப்படின்னும், இந்த 4வது பீஸை இந்த டின்னு நோட் பண்ணிக்கலாம். ஏபிஎஸ் கோட்டட் பைப்ல இந்த ABCD 4 பைப்பும் என்னென்ன சைஸ்ல கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த ஏவோட சைஸ் 7 இன்ச்சும், இந்த பியோட சைஸ் 14 இன்ச்சும், இந்த சியோட சைஸ் 7 இன்ச்சும், இந்த டியோட சைஸ் 11 இன்ச்சும், ஒரு பா ஷேப் பைப்போட ABCD லென்த் இதுதாங்க. நீங்க 5 அடிக்கு இந்த மாதிரி ஸ்டாண்ட் வைக்கிற மாதிரி இருந்தா அந்த பா ஷேப்ல பைப் பார்த்தீங்கன்னா 2 தேவைப்படும். அப்படி பார்த்தா இந்த ABCD பைப் இருக்கு பார்த்தீங்களா, இதுல எல்லாத்துலயுமே 2 பீஸ் நமக்கு தேவைப்படுங்க. இதுவே நீங்க 10 அடிக்கு பைப் வைக்கிற மாதிரி இருந்தா எக்ஸ்ட்ராவா ஒரு பைப் மட்டும் இந்த பா ஷேப் பைப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செவுத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு பைப்பை வந்து இந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா 10 அடி நீளத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். 10 அடிக்கு நீங்கள் ஸ்டாண்ட் போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த ABCDன்னு இந்த எல்லா பைப்புலேயுமே 3 பீஸ் தேவைப்படுங்க உங்களுக்கு.
இதில் இந்த ஏங்கிற பகுதி 7 இன்ச்சு இருந்தாலே போதும், எந்த மாற்றமும் தேவையில்லை. அதுவே இந்த பி அப்படிங்கிற பகுதி 14 இன்ச்சு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இது என்னுடைய செவருனுடைய அகலம் எவ்வளோ இருக்கோ அந்த அகலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பைப் எடுத்துட்டேங்க. உங்கள் செவரு எந்த அளவுக்கு அகலம் இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் பைப்பை கட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த சி பகுதி நான் ஏன் 7 இன்ச்சு வச்சுருக்கேன் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல ஒரு பைப் வந்ததுனால நான் 7 இன்ச்சு வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த சி அப்படிங்கிற பகுதி இந்த உள் செவரில் இறங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த மெஷர்மெண்ட்டை நோட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த டி பகுதி அப்படிங்கிறது நம்ம ட்ரைன் செல் ஸ்டாண்டை இந்த மாதிரி மாற்றுறதுக்காக வைக்கக்கூடிய அளவுங்க. அது நீங்கள் 11 இன்ச்சு வச்சா கரெக்டாக இருக்குங்க. 5 அடிக்கு செவுத்துல ஸ்டாண்ட் வைக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா நமக்கு மேலே இருக்கிற அந்த ஒரு ரெக்டாங்கிள் போதுங்க. அதுவே 10 அடிக்கு வேணும் அப்படின்னா மேலே கீழே இருக்கக்கூடிய 2 ரெக்டாங்கிள் ஷேப் தேவைப்படும். இதோ இந்த பைப்பை நம்ம இ அப்படின்னு வச்சுக்கலாம். இதனுடைய சைஸ் 58 இன்ச்சுங்க. இந்த எஃப் பைப்பை எடுத்துட்டோம் அப்படின்னா அதுவும் 58 இன்ச்சு தேவைப்படுங்க. இந்த ஜி பைப் 7 இன்ச்சு தேவைப்படுங்க. இந்த ஹச் பைப் 7 இன்ச்சு தேவைப்படுங்க. இந்த கருப்பு கலர் கிளாம்பை HJ1 கிளாம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினாக இந்த ஏபிஎஸ் கோட்டட் பைப்பை ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த கிளாம்ப் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பா ஷேப் செய்கிறதுக்கு நமக்கு 3 இந்த HJ1 கிளாம்பை தேவைப்படுங்க. 5 அடி வால் மவுண்ட் ஸ்டாண்டு செய்கிற மாதிரி இருந்தால் 2 பா ஷேப்புக்கு 6 HJ1 கிளாம்பு தேவைப்படுங்க. அதுவே 10 அடி வால் மவுண்ட் ஸ்டாண்டுக்கு 3 பா ஷேப்புக்கு டோட்டலாக 12 பீஸ் HJ1 கிளாம்பு தேவைப்படுங்க. 5 அடி வால் மவுண்ட் ஸ்டாண்டு செய்கிற மாதிரி இருந்தால் நமக்கு இந்த ஒரு ரெக்டாங்கிள் செய்கிறதுக்கு 4 HJ1 கிளாம்பு தேவைப்படும். அதுவே 10 அடி ஸ்டாண்டுக்கு இந்த ரெக்டாங்கிள் ஷேப் 2 தேவைப்படும். அதில் HJ1 கிளாம்பு பார்த்தீங்கன்னா 6 தேவைப்படுங்க மொத்தமாக. இது இல்லாமல் 5 அடி ஸ்டாண்டு செய்யணும் அப்படின்னா இது மேலே வைக்கிறதுக்கு ட்ரைன் செல் மொத்தமாக 3 தேவைப்படுங்க. அதுவே 10 அடிக்கு ஸ்டாண்டு செய்யணும் அப்படின்னா இந்த ட்ரைன் செல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 தேவைப்படுங்க. இந்த ட்ரைன் செல் நகராமல் இருக்க ஒரு கயிறு போட்டு கட்டிக்கிறது பெட்டருங்க. இது இல்லாமல் இந்த கிளாம்பை டைட் வைக்கிறதுக்கு இதோ இந்த எல் கிளாம்ப் தேவைப்படுங்க. இதுதாங்க மொத்தமாக தேவையான பொருட்கள் எல்லாமே. 2 58 இன்ச்சு பைப்புக்கு நடுவில் ஒரு 7 இன்ச்சு பைப்பை வச்சுட்டு இந்த HJ1 கிளாம்பை கரெக்டாக இதில் காட்டிருக்கிற மாதிரி இப்படி பொசிஷனில் வச்சுக்கோங்க. அது ஈஸியாக அப்படி வச்சிங்கன்னா அழகாக இப்படி உட்காரும். இந்த மாதிரி உட்காந்ததுக்கப்புறமா இதை கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இந்த 7 இன்ச் பைப் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே இதில் வச்சுட்டு இந்த கிளாம்பு கூடயே இந்த நட்டு போல்ட்டும் நமக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்கங்க. ஸோ இந்த போல்ட்டை மேலே போட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் திருப்பி இந்த நட்டை வச்சு லைட்டாக டைட் வைக்க வேண்டியது தான். அவ்வளோதான், சிம்பிள் மெக்கானிசம். இப்போது இந்த நட்டை வந்துட்டு நம்ம எல் கிளாம்ப் இருக்கும் அதை வச்சு டைட் வைக்கணுங்க. இந்த எல் கிளாம்பை வச்சு இந்த பக்கமும் இதே மாதிரி காட்டி இந்த பைப்பை இதை ஃபிக்ஸ் பண்ணணும். வச்சுட்டு டைட் பண்ண அப்படியே இந்த சைடு திருப்பி முதல்ல பண்ண மாதிரியே இங்கேயும் கிளாம்பை வச்சு டைட் பண்ணோம்னா 5 அடிக்கான ஒரு ரெக்டாங்கிள் பீஸ் ரெடிங்க. நான் 10 அடி ஸ்டாண்டு செய்கிறதுனால 2 58 இன்ச்சில் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் செஞ்சாச்சு. ஏபிசிடின்னு அளவுகளில் பைப்பு சொன்னோம் பார்த்தீங்களா, அதை இது மாதிரி கிளாம்பை வச்சுக்கோங்க. அந்த கிளாம்பு மேலே இன்னொரு கிளாம்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நட்டை போட்டு முறுக்க வேண்டியது தாங்க. நான் 10 அடி ஸ்டாண்டு செய்கிறதுனால 3 பா ஷேப் ஸ்டாண்டு இது மாதிரி செஞ்சுட்டேங்க. ஏபிசிடியில் இது அளவுகளில் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க அளவுகளை. நம்ம வைக்கக்கூடிய ஸ்டாண்டு கீழே விழுவாகம் இருக்கிறதுக்கு உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ராவாக இந்த டி பகுதியில் ஒரு கிளாம்ப் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாங்க. டி பகுதியில் ஒரு கிளாம்பை 3 பா ஷேப்லேயும் ஆட் பண்ணிட்டேன். அடுத்ததாக இந்த நீளமான ரெக்டாங்கிள் பகுதியில் ட்ரைன் செல் அப்படியே வரிசையாக அடுக்கிட்டு ஒரு கயிறு போட்டு கட்டிக்கிட்டா இது பார்த்திங்கன்னா அழகாக செட் ஆகிக்குங்க. அவ்வளோதான் பொறுக்குங்க. பாருங்க, ஒரு பா ஷேப் பாவை வந்துட்டு தலைக்கீழ கமத்தி போட்டால் எப்படி இருக்குமோ அது ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெச் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கற்பா ஒன்று இருக்குது. இதை வந்து சிம்பிளாக இப்படி வாலில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணாலே ஃபிக்ஸ் ஆகிக்கும். இந்த பா ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து ஒன்று அப்படியே இந்த இடத்துல செவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 2வது பா ஷேப்பை எடுத்து இது மாதிரி செவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 பா ஷேப்பை செவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரெக்டாங்கிள் பகுதியை எடுத்துகிட்டு வந்து அப்படியே இது 2க்கு இடையில வச்சா ஸ்டாண்டு ரெடிங்க. 5 அடி ஸ்டாண்டு தயாராகிடுச்சு. இந்த ஸ்டாண்டு நகர்ந்து கீழே வராமல் இருக்கிறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கயிறு போட்டு கூட நீங்கள் கட்டிக்கலாங்க. 58 இன்ச் அப்படிங்கிறது 5 அடி வருதுங்க. இது மட்டும் போதும்னு நினைக்கிறவங்க அப்படியே வச்சிடலாம். பட் அதுவே 10 அடி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பா ஷேப் மட்டும் இன்னொன்று நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தயார் பண்ணி அதை இந்த பக்கம் செவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 58 இன்ச்சு நீளத்தில் இன்னொரு ரெக்டாங்கிள் பண்ண பாருங்கள்.
அதை இதில் ஃபிக்ஸ் பண்ணால் 10 அடி நீளத்துக்கு வால் மவுண்ட் ஸ்டாண்ட் ரெடிங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம என்னதான் வந்து இந்த நட்டு போல்ட்டை வச்சு, அதாவது இந்த எல்லாங்கில வச்சு இப்படி டைட் பண்ணாலுமே இந்த பைப்பு உருவிட்டு வந்துடாதான்னு எல்லாத்துக்கும் சந்தேகம் இருக்கும். அதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன தீர்வு பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த ஜாயிண்ட்டில் ஸ்க்ரூ அடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். 58 இன்ச் அளவு இல்லாமல் 116 இன்ச்சுக்கு நீளமான பைப்பாக போட்டு 10 அடிக்கு நம்ம ரெடி பண்ணலாமே தோணும். 10 அடி நீளத்துக்கு பைப் இருந்தது அப்படின்னா அதை நம்ம பைக்லேயோ இல்லை வண்டியிலையோ எடுத்துகிட்டு வரப்போ ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுவே 58 இன்ச்சுக்கு 5 அடியில் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு HJ கிளாம்பில் 2 58 இன்ச்சு பைப்பை ஒட்டுக்கா வச்சு 10 அடி நீளத்துக்கு கூட நம்ம ஒரே லென்த்தாக கூட ரெடி பண்ணிக்கலாங்க. இப்படி மாற்றி வச்சு பாருங்களேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாண்டை வச்சு நம்ம வால் மவுண்ட் ஸ்டாண்ட் வச்சு அழகாக செடிகளை அடுக்கி வச்சிருக்கோம். இப்போ இந்த வால் மவுண்ட் ஸ்டாண்டை நம்ம வச்சு கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகுதுங்க. இதுல பாருங்க கம்ப்ளீட்டா பார்த்தோன்னா செடியெல்லாம் அடுக்கி வச்சு இதுல வந்து பூச்செடி வளர்த்திக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை பற்றின கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவை சந்திக்கலாம். Until then, it's bye from Rajaram. நன்றி, வணக்கம்.